ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் எப்படி ஒரு ட்ரூவாக ஒரு பிளாங்க் செல்லை வந்து எடுக்கிறது, கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கூகுள் ஷீட்டில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, இப்போ மல்டிப்ளிகேஷன், அடிஷனு, ஸோ VLOOKUP இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த செல் வந்து பிளாங்காக இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இந்த வேல்யூ இன்ட்டு இந்த குவான்டிட்டின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இது ஆட்டோவாக எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு 0ன்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இது 0ன்னு காட்டக்கூடாது. ஸோ இது வந்து எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு பிளாங்காக தான் வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து எனக்கு 0 வரக்கூடாது. இந்த இடத்துல வேல்யூ இல்லை அப்படின்னா எனக்கு இது எம்டியாக இருக்கணும். 0வாக காட்டுறதுக்கு பதில் எம்டியாக இருக்கணும். ஸோ எப்போலாம் எனக்கு இந்த இடத்துல வேல்யூ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ மட்டும் எனக்கு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈக்குவல் டு இஃப் அதில் கவுண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கவுண்ட்டில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன், இப்போ இந்த 2 செல்லு லெஸ் தென் 2ஆக இருந்தால், அதாவது 2 செல்லும் ஃபில்லாக இருந்தால் மட்டும் எனக்கு இது மல்டிப்ளிகேஷன் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா எம்டியாக கொடுத்துரு. ஓகேவா? ஒருவேளை ரெண்டும் எம்டியாக இல்லை ரெண்டும் இதாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இது மல்டிப்ளைட் பை குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த 2 செல்லையும் நான் வந்து பார்க்குறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்கு. ஸோ இந்த 2 செல்லு ஃபுல்லாக இருந்தால் மட்டும் யூனிட் காஸ்ட்டையும் குவான்டிட்டி வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணி கொடு. ஓகே, இது 2 செல்லு ஏதாவது ஒன்று எனக்கு எம்டியாக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லி எம்டியாக கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள், இப்போ எம்டி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இது வந்து 2 செல்லுமே எனக்கு இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு லிட்ரலாக வந்து எனக்கு விசிபிலிட்டி வந்து எனக்கு பிளாங்காக தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஈஸ் பிளாங்க் அப்படின்னு கேட்டால், இந்த செல்லை ஈஸ் பிளாங்க்னு கேட்டால் எனக்கு ட்ரூ வரணும், ஆனால் ஃபால்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இன்னொரு இடத்துல எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது எவ்வளோ செல்லு இருக்குது, எனக்கு 13 தான் வருது கவுண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதையும் சேர்த்துனேன் அப்படின்னா எனக்கு 14 வருது. இப்போ கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? கவுண்ட் ஏ பற்றியெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கவுண்ட்னா என்ன, கவுண்ட் ஏனா என்ன, கவுண்ட் இஃப்னா என்னன்னு சொல்லி மல்டிபிள் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே கவுண்ட் ஏல இப்போ நான் இதை கொடுத்தனா எனக்கு 14ன்னு வருது. ஓகேவா? ஏன்னா இது ஈஸ் பிளாங்க் இல்லை, இது பிளாங்க் இல்லை, நமக்கு விசிபிலிட்டியில் தான் பிளாங்காக தெரியுதோ தவிர இந்த செல்லு இது பிளாங்காக இல்லை. இது ஆக்சுவலாக 13 தான் வரணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த 2 ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த இடத்துல ட்ரூ வரணும், இது வந்து 13 தான் வரணும். கரெக்டாக இந்த இடத்துல ஏன்னா பிளாங்க் தான். ஸோ அப்போ இங்கே 13 தான் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அதே மாதிரி இஃப் பற்றியும் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இஃப் கண்டிஷனை பற்றி தெரியும். ஸோ சம்மை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். கூகுள் ஷீட்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கூகுள் ஷீட்டை எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆப் ஸ்கிரிப்ட் மூலிமா எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை பற்றி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு ட்ரூ பிளாங்க் வரணும் அப்படின்னா இதை கொடுக்கவே வேண்டியதில்லை ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நான் இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அதை கொடுக்காதீங்க. கொடுக்காமல் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் எனக்கு போடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேஞ்சஸ் பார்த்தீங்களா? இது ட்ரூவாக மாறிடுச்சு, இது 13ஆக மாறிடுச்சு. ஆனால் ஸ்டில் இந்த ஃபார்முலா இங்கே எனக்கு இருக்குது. இப்போ நான் இது ரெண்டையும் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வேல்யூஸ் வரும். இப்போ 10ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது
மல்டிப்ளை ஆகும். பட் ஸ்டில் இதை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இது ட்ரூ ஆயிரும், இது பிளாங்காகவே கன்சிடர் ஆகும், இந்த கவுண்ட் ஏலேயும் வந்து இது இதாகும். ஓகேவா? ஸோ இதே மெத்தடை VLOOKUPல போட்டால் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மெத்தடு இப்போ நான் VLOOKUP போடுறேன், ஈக்குவல் டு VLOOKUP போடுறேன், இதை எடுத்துக்கிறேன், கமா இது 2 கமா 2 0 கொடுத்துறேன்னா. ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் ஏதாவது இங்கே நான் டெலீட் பண்ணிட்டேன்னா இங்கே எனக்கு என்ஏவாக வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த என்ஏவை போக்குறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் எரராக இருந்தால் எனக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த எண்ணெயெல்லாம் நமக்கு போயிட்டு நமக்கு பிளாங்காக வந்துடும். பட் ஸ்டில் இது பாருங்கள் 14 தான் எடுத்துக்குது. இப்போ 1 2 3 4 5 ரோ வந்து பிளாங்காக தான் இருக்குது. பட் அந்த 5 ரோவையும் இது வந்து 14 தான் எடுத்துக்குது. ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து 5 போயிடுச்சுன்னா 9 தான் வரணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இதை நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். எனக்கு இது முடிஞ்சது அப்படின்னா வெறும் இன்னொரு ப்ராக்கெட்டை மட்டும் இந்த இஃப் எரருக்காக இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு அதே வேல்யூஸ் தான் வரும், அதே மாதிரி பிளாங்க் தான் வரும். பட் அது வந்து இந்த டைமு ட்ரூ பிளாங்காக எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், செல்ஸ் வந்து 9 செல்ஸ் தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து ரிப்போர்ட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் பெரிய பல்கான டேட்டா ரிப்போர்ட்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது கவுண்டியே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்திருக்கும். அப்போ நீங்கள் நிறையா பேர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இங்கடா என் செல்லு எம்டியாக தான் இருக்குது, இது இன்னும் ஏன்டா கவுண்ட் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட சிம்பிள் லாஜிக் இது தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு பிளாங்காக வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்காதீங்க. டபுள் கோட்ஸ் கொடுத்தா ஸ்டில் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டாக வந்து எம்டியான டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா? அதுக்கு பதிலாக இது நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். ஓகே, இது ஒரு சில ஃபார்முலாஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த ஃபார்முலாஸை விட்டுட்டு மீதி எல்லா ஃபார்முலாஸ்லையும் இதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து ட்ரூ பிளாங்காக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இதுதான் வந்து ஸோ ஒரிஜினலாகவே நீங்கள் ட்ரூ பிளாங்க் செல்லை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம புது அப்டேட்ஸ், கூகுள் ஷீட்டை பற்றி புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூகுள் கம்யூனிட்டி பேஜில், நம்மளோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி பேஜில் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஜீத் சூப்பர் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்து உங்களுக்கு ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மூலிமா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா ரெவன்யூவாக எனக்கு வரும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கூகுளோட பேமெண்ட்டை தவிர எனக்கு அதில் அந்தளவுக்கு பேமெண்ட் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. பட் அட்லீஸ்ட் இது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஓகே, ஸோ இது மாதிரி நான் நிறையா கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். போய் மறக்காமல் சேனலை செக் அவுட் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye bye. Thank you.